தன்வந்திரி நிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலை. டாக்டர் எஸ் வேலாயுத பிள்ளை அவர்களால் 1945ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு டாக்டர் வி சோமசேகர் அவர்களால் வளர்ந்தது. இன்று 3வது தலைமுறையாக டாக்டர் எஸ் தன்வந்திரி பிரேம்வேல் அவர்களால் சிறப்பான முறையில் வழிநடத்தப்படும் ஒரே தன்னலமற்ற மருத்துவமனை நம் தன்வந்திரி நிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலை. இந்த தன்வந்திரி நிலையம் 1945 ஆரம்பிக்கப்பட்டு கடந்த 3 தலைமுறையா ஆயுர்வேத முறைப்படி சிகிச்சை செய்து சிறிய நோயிலிருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய நோய் வரைக்கும் ஆயுர்வேத முறைப்படி பெரிய எளிமையான முறைப்படி இங்கே வைத்தியம் பண்ணி குணப்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஆயுர்வேத சிகிச்சையோட இன்னொரு பிரிவு தான் இந்த பஞ்சகர்மா அப்படின்ற ஒரு முறை. இந்த பஞ்சகர்மான்றது ஆயுர்வேதத்தில் ஒரு உப சிகிச்சைன்னு சொல்லப்படுறோம். ஒரு 5 வகையான சிறப்பு சிகிச்சையை சொல்லக்கூடிய ஒரு முறை தான் இந்த பஞ்சகர்மான்ற சிகிச்சை முறை. நிறைய பேர் உள்ள மருந்து நிறைய சாப்பிட முடியலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு வெளிப்பிரயோகமா உடம்புல செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை தான் இந்த பஞ்சகர்மான்ற சிகிச்சை முறை. இந்த பஞ்சகர்மா சிகிச்சையில் எல்லா நோயும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அதுக்குன்னு சில குறிப்பிட்ட நோய்கள் இருக்கு. அதாவது நாள்பட்ட நோய்கள், ரொம்ப எளிமையாக குணப்படுத்த முடியாத நோய்கள், ரொம்ப முடக்கக்கூடிய நோய்கள், மருந்து உள்ள சாப்பிடணும் குணப்படுத்த முடியாத சில நோய்களுக்கு இந்த பஞ்சகர்மா ஒரு முக்கியமான சிகிச்சையா இதை செய்யறோம். இந்த பஞ்சகர்மா மூலமா செய்யும்போது எந்தவித பக்க விளைவும் இல்லாம அதுக்கான ட்ரைனிங் டாக்டர்ஸ் உங்க கூட இருப்பாங்க. எங்களோட பிரிவில் இருக்கக்கூடிய எல்லா டாக்டர்ஸும் இதை ட்ரெயின் பண்ணி தான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது இந்த நோயை வரக்கூடிய ரொம்ப பாதிப்பான நோய்களை கூட இந்த பஞ்சகர்மா மூலமா ரொம்ப எளிமையா குணமாக்க முடியும். ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, அதாவது மூட்டுல ஏற்படக்கூடிய தேய்மானம், மூட்டு எலும்புகளுக்கு நடுவில் உள்ள ஜவ்வோட உரசக்கூடிய தன்மை, அந்த ஜவ் உரசறதுனால ஏற்படக்கூடிய வீக்கம், அது போக இல்லாமல் அந்த எலும்புகளோட பலகீனத்தினால எலும்புகள் உரசக்கூடிய தன்மை, அது மட்டும் இல்லாமல் அந்த வாதத்தோட தன்மை, அதாவது நம்ம ஆர்த்ரைட்டிஸ் சிவியர் ஆகும்போது கால் மடக்கவோ நீட்டவோ செய்ய முடியாத அளவுக்கு கம்ப்ளீட் இறுக்கம் கொடுக்கக்கூடிய தன்மை. இது மூட்டில் மட்டும் ஏற்படக்கூடிய வாதம் இல்லை. பொதுவாக மூட்டு வலின்னு சொல்றது நம்ம தோள்பட்டை, கை கால், மற்ற ஜாயிண்ட், எல்லா ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய வாத நோயை தான் மூட்டுவாதம் அப்படின்னு சொல்றோம். இந்த மூட்டுவாத நோய்க்கு பஞ்சகர்மா முறைப்படி ரொம்ப எளிமையான ரொம்ப அருமையான ட்ரீட்மெண்ட் மூலமா அந்த நோயை அருமையாக குணப்படுத்த முடியும். இந்த பஞ்சகர்மா முறையில் இதுக்கு ஜானுவாஸ்தி, பிலுச்சல், பிஜு, இந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் மூலமா இந்த நோயை நம்ம எளிமையான முறையில் குணப்படுத்த முடியும். இந்த பஞ்சகர்மா முறையில் இந்த ட்ரீட்மெண்ட் செய்யும் போது என்ன ஏற்படுது? இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா செய்யும் போது அந்த உள்ள இருக்க சதைகளானது, அதாவது நம்ம மூட்டை சுத்தி உள்ள சதையானது இளக்கம் முதல்ல உண்டாது. அந்த இளக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது கரெக்டான இரத்த ஓட்டங்கள் அந்த உள்ள இருக்க ஜவ்வுக்கு ஏற்படும். அது ஏற்படும் போது அந்த ஜவ் உரசக்கூடிய தன்மையிலிருந்து விடுபட ஆரம்பிக்கும். அந்த சமயங்களில் உள்ள மருந்துகள் கொடுத்து 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 அந்த ஜவ் விரிஞ்ச ஜவ்வை பலப்படுத்த ஆரம்பிக்கணும். இப்படி கொடுக்கும்போது இந்த ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, மூட்டு வாதம், மூட்டு இறுக்கம், மூட்டு தேய்மானம், இதை எளிமையான முறையில் அருமையாக குணமாக்க முடியும். பொதுவாக இந்த ட்ரீட்மெண்ட் ஒரு நாள் 2 நாள் குணமாக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் இது கிடையாது. இது ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக செய்ய சொல்கிறோம். ஒரு 7 நாள்லேருந்து 14 நாள் ஆகும். அந்த தொடர்ந்து அவங்க ட்ரீட்மெண்ட், அந்த கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த நோயை எளிமையாக குணப்படுத்த முடியும். இது நோயோட வீரியத்தை பொறுத்து இருக்கு. ஒரு நோயாளி ஆரம்ப ஸ்டேஜில் இருப்பாங்க. அந்த ஆரம்ப ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் செஞ்சாலே போதும். ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய நோய்க்கு ஒரு 10லேருந்து 12 நாள் வரைக்கும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டியிருக்கும். இதை கரெக்டான முறையில் எங்கள் பிரான்ச்சஸில் இருக்க டாக்டர்ஸ் நீங்கள் நேராக போய் பார்த்தாங்களோ, எங்கள் தலைமையத்தில் வந்து நீங்கள் டாக்டர் பார்த்தாலுமே அவங்க எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இதுக்கு எத்தனை நாள் ஆகும்,
எத்தனை நாள் செஞ்சு எவ்வளவு தூரம் குணமாகும் எல்லா உரமும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இதை கரெக்டாக நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து செஞ்சு கூட செஞ்சு பார்த்தீங்கன்னா இது கரெக்டான முறையில் எந்த வித ஒரு பக்க விளைவு இல்லாமல் இம்மீடியட் ஆப்ரேஷன் பண்ணுன்ற நெசசிட்டி இல்லாத அளவுக்கு இதை குணப்படுத்த முடியும். செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், கழுத்து எலும்புல ஏற்படக்கூடிய வலியை தான் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்றோம். கழுத்து எலும்புல இருக்கக்கூடிய எலும்பும் அதுக்கு நடுவில் இருக்க ஜவ்வும் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் கழுத்து வலிக்கு ஒரு முக்கியமான காரணமா அமையுது. அப்ப அந்த கழுத்து எலும்புக்கு நடுவில் இருக்க அந்த எண்ணெய் பசையானது உறைஞ்சு போயிட்டாலோ, அந்த எண்ணெய் பசை ஜவ்வானது வீங்கிட்டாலோ, விலகி போனாலோ, அந்த ஜவ் அழுத்தி நிரம்ப பாதிக்கப்பட்டாலோ ஏற்படக்கூடிய வலியை தான் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்றோம். இது ஆயுர்வேதத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு வாத நோயில் ஒரு முக்கியமான வாத நோயின்னு சொல்றோம். இதோட பாதிப்பு கழுத்து நரம்பை பாதிக்கும் போது கழுத்துலேருந்து கை ஃபுல்லாவே அந்த நரம்போட வலி இருக்கும். அந்த கழுத்து நரம்போட அழுத்தம் மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் போது தலை சுத்து, கிருப்பு, இந்த மாதிரி நோய்களும் அதில் சேர்ந்து ஏற்படும். இந்த நோயானது பஞ்சகர்ம முறைப்படி இதுக்கு ரொம்ப எளிமையாகவும் ஒரு 15 நாளே நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய சிகிச்சைகள் இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ல முக்கியமா உண்டு. இந்த செர்விக்கல் கம்ப்ரெஷனும், செர்விக்கல் ஸ்பாண்டிலோஸும், செர்விக்கல் டிஸ்க் பொர்லாப்ஸும், செர்விக்கல் பல்ஜிங்குமே இந்த பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ல முக்கியமா இழக்கிழி, கிரீவவஸ்தி, ஷீரதுமம், இன்னும் சில அந்த நோயோட அடிப்படைக்கு ஏற்ற நோயோட தன்மைக்கு ஏற்றப்பல சில பஞ்சகர்ம முறை அதில் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அந்த ஸ்பைனல் கார்டில் உள்ள ஜவ்வானது எவ்வளவு தூரம் இறுகி பாதிக்குதோ அது மறுபடியும் இலக்கம் கொடுத்து விரிவடைய முடியும். எப்படி விரிவடைய முடியும்? இந்த ட்ரீட்மெண்ட் மூலமா என்ன செய்யறோம்னா, எப்பவுமே செர்விக்கல் கம்ப்ரெஷன் பாதிக்கும் போது அது சைடில் இருக்க மசில்ஸும் நர்வஸும் சேர்ந்தே சிவியரா பாதிக்க ஆரம்பிக்குது. இந்த பஞ்சகர்மா மூலமா முதல்ல சைடில் இருக்க மசில்ஸை முதல்ல இலக்கம் கொடுத்து ரிலீவ் பண்ண வச்சு பின்ன உள்ள இருக்க ஜவ்வை கொஞ்சம் கொஞ்சமா இலக்கம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் இந்த பஞ்சகர்மால முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டா கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த பாதிக்கப்பட்ட ஜவ் வீங்கி இருந்தாலோ விலகி இருந்தாலோ அது நாட்பட அது கொஞ்சம் கொஞ்சமா அதோட பழைய பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த இடைவெளி குறைவா இருக்கக்கூடியது மறுபடியும் அந்த இடைவெளி விரிஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையை கட்டாயம் செய்ய முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டை கடந்த ஒரு 13 வருஷம் 14 வருஷமா எங்க மதுரையில் இங்க பேஷண்ட் தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் முறையை தான் இப்போ எங்களோட ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையுமே எல்லா டாக்டருக்கும் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து அங்கேயும் இந்த சிகிச்சையை கொண்டு வந்துட்டு இருக்கோம். இந்த சிகிச்சை மூலமா ஒரு பெரிய ஆப்ரேஷனாலும் போக வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இந்த நோயை ஒரு 70% குணமாக்கிடலாம். பின்ன அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லிக் கொடுக்குற முறைகளை கரெக்டாக அந்த பேஷண்ட் ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா இந்த நோயை மிக அருமையாக குணப்படுத்த கட்டாயம் முடியும். லும்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இடுப்பெலும்புல ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய் தான் இந்த லும்பார் ஸ்பாண்டிலோசிஸ்ன்றது. அதாவது முதுகுத்தண்டில் இடுப்பு பதில் இருக்க எலும்புகளுக்கும் இந்த எலும்புக்கு நடுவில் இருக்க எண்ணெய் பசையில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் லும்பார் ஸ்பாண்டிலோசிஸ் சொல்றது. இந்த எலும்புக்கு நடுவில் இருக்க ஜவ்வானது ஒன்று அந்த ஜவ் வீங்கி இருக்கலாம், அல்லது விலகி இருக்கலாம், தேய்மானம் ஏற்பட்டிருக்கலாம், அதை நஞ்சு நரம்போடு சேர்ந்து பாதிச்சிருக்கலாம். இதில் எந்த விதமான பாதிப்பு, அது டிஸ்க் பல்ஜிங், ப்ரொலாப்சன், ப்ரொட்ரூஷன், டீஹைட்ரேஷன், இதில் எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் அது மெயினாக முதுகுத்தண்டு ஜவ்வை பாதிச்சு சில பேர் நடக்கக்கூடிய தன்மை கூட இறந்துருவாங்க. இது பொதுவாக இன்னைக்கு எல்லா இளைஞர்களுக்கு, நிறைய இளைஞருக்கு இது நம்ம பார்க்க முடியுது. காரணம் அவங்களோட வேலை பழு, இதனால ஏற்படக்கூடிய சில பாதிப்பு சொல்கிறோம். அதிகமான வண்டி ஓட்டுறது, அதிக நேரம் உட்காந்து வேலை பார்க்கறது, உடற்பயிற்சி சரியா இல்லாதது, கடினமான வெயிட்டை தூக்குறது, அதிக அலைச்சல், இந்த மாதிரி சில முறைகள்னால தான்
இந்த ஜவ் சடன் டேமேஜ் ஆகுது. சில பேர் எங்கேயாவது ஆக்சிடெண்ட்டாக விழுந்திருப்பாங்க, ஒரு வண்டியில் தூக்கி அடிச்சிருக்கலாம். இந்த மாதிரி சில பாதிப்புனாலையும் கூட இந்த லும்போஸ்பான்டிலைட்டிஸ் ஏற்படலாம். இந்த லும்போஸ்பான்டிலைட்டிஸ் ஏற்படும் போது அந்த ஜவ் டேமேஜ் ஆகி அதில் வெளியே வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கும் போது, இடுப்பு கீழே வரக்கூடிய நரம்புகள் தன் செயலை இழக்கும் போதும் இந்த வலி அதிகமாக கூடும். இது சியாட்டிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பாண்டிலோயிட்டிஸை கரெக்டாக நம்ம குணப்படுத்தாம போகும்போது அந்த சியாட்டிக்கான்ற நரம்பும் பாதிச்சு கம்ப்ளீட்டாக பேஷண்ட் கொடுக்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருவாங்க. இந்த ஸ்பாண்டிலோயிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இந்த பஞ்சகர்மை ஒரு முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பஞ்சகர்மாவில் மெயினாக நாங்கள் ரிசர்ச் பண்ணுறதே செர்விக்கலுக்கும் லும்பாருக்கு தான் மெயினாக சேரும். இந்த லும்பார் ஸ்பாண்டிலோயிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு 15லேருந்து 20 நாள் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கொடுத்து வந்தோம்னா அந்த கம்ப்ரெஷனான டிஸ்க்கு கட்டாயம் ரிலீவ் ஆக முடியும். அப்படி ரிலீவ் ஆகி அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டதை ஒரு 80-90% குணப்படுத்த முடியும். இந்த பஞ்சகர்மாவில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் பிளிச்சல், இழக்கிழி, முக்கியமாக கடிபஸ்தின்ற சில ட்ரீட்மெண்ட். இது நோயோட தன்மைக்கு ஏற்றாப்புல எங்கள் டாக்டர்ஸ் அதை டிசைட் பண்ணுவாங்க. இந்த நோய்க்கு, இந்த பாதிப்புக்கு இந்த விதமான பஞ்சகர்மா செஞ்சால் இதை குணமானு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட அந்த நோய்க்கு கரெக்டான முறையில் இந்த பஞ்சகர்மா செஞ்சு கொடுத்தோம்னா கட்டாயம் அதோட ஜவ்வோட பாதிப்பு கட்டாயம் ரிலீவ் ஆக முடியும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த சிவியாரிட்டியை பொறுத்து இருக்கு. ஆரம்ப ஸ்டேஜில் ஏற்பட்ட ஜவ்வோட பாதிப்பாக இருந்தால் ரொம்ப வேகமாக குணமாயிடுவாங்க. அந்த பாதிப்பு ரொம்ப வருஷமாக இருந்தால் கொஞ்சம் டைம் எடுத்து குணமாவாங்க. இது ஒரு பீரியடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். இது உடனே டக்குன்னு சரியாகிறது இல்லை. ஒரு 7 நாள், 8 நாள், சில பேர் 10 நாள், 12 நாள் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும். சில பேஷண்ட் ரொம்ப முடியாமல் ரொம்ப சிவியர் கண்டிஷன் போன கேஸ் தான் அட்மிட் பண்ணி இங்கே மெயின் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இல்லை ஒரு ஆரம்ப ஸ்டேஜாக இருக்குது, ரொம்ப சிவியாரிட்டி இன்னும் வரலன்னு சொன்னால் நான் மற்ற பிரான்ச்சஸ்லேயும் காமிக்கலாம். அங்கேயும் இந்த ட்ரீட்மெண்ட் உண்டு. அவங்க அங்கேருந்தே வீட்டுக்கு வந்து போய் கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி செஞ்சு கூட அந்த நோயை ரொம்ப எளிமையான முறையில், ரொம்ப கஷ்டம் இல்லாமல், கட்டாயம் ஆப்ரேஷன் நெசசிட்டி வராத அளவுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாகவே இந்த லும்பார் ஸ்பாண்டிலைட்டிஸை கட்டாயம் குணமாக்க முடியும். இன்னைக்கு உலக லெவலில் அதிகமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். சின்ன குழந்தை ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம்னு சொல்கிறோம். இந்த மன அழுத்தம்ன்றது ஒரு நோயா அப்படின்னு எடுத்தால் அது நோய் கிடையாது. மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு அதிகமான அழுத்தம், அந்த சுரப்பியில் ஏற்படக்கூடிய ஒரு ப்ரெஷரை தான் அந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்குள்ள காலகட்டம், நம்மளோட படிப்பு முறைகள், நம்ம வாழ்க்கை முறைகள், நம்ம பேசக்கூடிய முறை, நம்ம தொழில், இதில் ஏற்படக்கூடிய ஒரு சின்ன சின்ன அதிர்வை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம உடம்புல பாதிக்கப்பட்டு அது மூளையை பாதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு தூக்கம் குறைஞ்சு போயிடுது, மன அழுத்தம் அதிகமாகிடுது, கைகால் நடுக்கங்கள் ஏற்படுது, எந்த விஷயத்தையும் நம்மளால் கவனிக்க முடியாமல் போயிடுது, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எந்த விஷயத்துக்கு பார்க்கணும்னு நினைக்கும் போது கூட நம்ம மைண்ட் அதை கவனிக்கக்கூடிய தன்மை இருக்காது, தெரிஞ்ச பெரிய மறக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கக்கூடிய நிறைய நோய்கள் இருக்கு. அதில் முக்கியமாக இன்னைக்கு ஏற்படக்கூடிய சர்க்கரை நோய் கூட ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டயபெட்டிஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நிறைய நோய்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான காரணம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை இந்த ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்ம முறையில் ரொம்ப அருமையான ரிசர்ச் மெத்தடு தான் இன்னைக்கு நம்ம இங்கே செஞ்சுட்டு இருக்கோம். அந்த ரிசர்ச் மெத்தடு தான் தாரை, பிடிச்சல், இந்த மாதிரி சில பயிற்சி மூலமாக இந்த நோயை அருமையாக குணப்படுத்த முடியும். இந்த தாரைன்ற ட்ரீட்மெண்ட் மூலமாக நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை செய்ய செய்ய அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக உள்ள பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்போது அவங்க மூளையில் உள்ள அதிர்வுத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைச்சி அந்த மைண்டை தெளிவுபடுத்துது. இது நாட் ஓன்லி ஸ்ட்ரெஸ்ஸோ மன அழுத்தம் மட்டும் கிடையாது. முக்கியமாக ஆர்டிசம், மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்க குழந்தைகள், அதோட ADHD, கவனிப்புத்தன்மை இல்லாத குழந்தைகள், இந்த மாதிரி சிறு குழந்தையில் ஏற்படக்கூடிய மூளையில் பாதிக்கக்கூடிய நோய்களுக்குமே கூட இந்த பஞ்சகர்ம முறையில் இதை எளிமையான முறையில் குணப்படுத்த முடியும். பட் இது கொஞ்சம் நாளாகும். இது உடனே டக்குன்னு ஒரு மாற்றம் வராது. ஒரு 7 நாள் 14 நாள் அது ட்ரீட்மெண்ட் உண்டு. அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து செஞ்சுட்டு போகலாம், இல்லை இங்கே தங்கியிருந்தே ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். இந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தால் அவங்க மன அழுத்தமும் குறையும்,
மன அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய மற்ற நோய்களும் குறையும். அப்போ அவங்க ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு மூல காரணமாக அமையறதுக்கு இந்த பஞ்சகர்மா கட்டாயம் உதவி செய்யும். இன்னைக்கு உலகம் பூரா ஒரு விஷயத்தை அதிகமாக பேசக்கூடிய விஷயம் முடி கொட்டுதல். நீ முடி கொட்டுதல்ன்றது நீ உலகப்புறம் எல்லாருமே மனதளவிலையும் சரி உடலிலையும் பாதிக்கப்படுற ஒரு நோயில் முக்கியமான முடி கொட்டுதல். முடி கொட்டுதல்ன்றது முடி கொட்டுறது மட்டும் நோய் கிடையாது. முடியில் ஏற்படக்கூடிய நோய்கள்னால தான் முடி கொட்டுதுன்றது பொதுவாக சாஸ்திரங்களில் உள்ளது. முடியில் ஏற்படக்கூடிய பூச்சி வெட்டோ இல்லை பொடுகோட தன்மையோ அல்லது ஃபங்கஸ் கிருமியினால் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அதன் மூலமாக இந்த ஹேர் அந்த வேர்க்கால்லேருந்து விழுக ஆரம்பிச்சிடும். அப்படி விழுகிற முடியானது மறுபடியும் வளர முடியாத அளவுக்கு அந்த ஃபங்கஸ் அடைச்சிட்டா அது மறுபடியும் வளர முடியாமல் போயிடுது. இதுக்கு பஞ்சகர்மா முறைப்படி ஒரு எளிய முறையில் முக்கியமாக சின்ன சின்ன முறைகளில், அதாவது சிரோ அபியங்கம் சொல்லுவோம், சிரோ வஸ்தின்னு சொல்லுவோம், சிரஸுக்கு தலைக்கு முடிக்கு செய்யக்கூடிய தாரை மூலமாகவும் இந்த நோயை கட்டுப்படுத்த முடியும். அதை முடி உதிர்தலை குறைக்க முடியும். முடி வளர்றதற்கான ஒர்க்கும் சேர்ந்து பண்ணும். ஸ்ட்ரெஸ்னாலே முடி ரொம்ப கொட்டுதுன்றதுனால இந்த தாரைன்ற ட்ரீட்மெண்ட் அதுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கும்போது முடி உதிர்தலை குறைக்கலாம். முடி உதிர்தல் அப்படின்றது நான் ஒரு 2 விஷயமா, ஒன்று ஜெனட்டிக்காகவும் இருக்கும், இன்னொன்று நம்மளோட பாடியோட உஷ்ணத்தினாலே வரும். இங்கே தன்வந்திரத்தில் செய்யக்கூடிய தைலங்கள் மூலமாக தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இதில் உள்ள மூலிகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட இணையல் மூலமாக தான் இந்த முடிகளுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடி கொட்டுதல், முடி உதிர்ந்து போகிறதல், உடைந்து போதல், முடி வேர்க்கால் உடஞ்சி போகிறது, அந்த முடியில் உள்ள ஃபங்கஸோட தன்மை, இது பூராமே குணமாகி முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கட்டாயம் செய்ய முடியும். சைனஸ், தலை கணம், தலை பாரம், தலை வலி, காலில் எந்திரிச்சோன்னா கண்டினியூஸாக தும்மல், மூக்கு அடைக்கிறது, மூக்கு அரிக்கிறது, தொண்டைக்குள்ள அரிப்பு, கண் எரிச்சல், தும்மல் அதிகமாகி இழக்கக்கூடிய தன்மை, அந்த சமயத்தில் கவனிக்கக்கூட முடியாது, கண் செவந்து போகிறது, அதுமாதிரி காதில் உண்டாகக்கூடிய அரிப்பு, இந்த சளி ரொம்ப உறைஞ்சிட்டு வெளியே வராமல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு முகமெல்லாம் அடைச்சி வீங்கிடுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப சிவியரான சைனஸ். இந்த சைனஸ்னால என்ன சொன்னால் கம்ப்ளீட்டாக அந்த சளி வெளியே வராமல் உள்ளே பிளாக் ஆகிடும். இதில் அந்த நோஸ், ரன்னிங் நோஸஸ், ஸ்னீசிங்கோ, தும்மல் ஒரு பக்கம் இருந்தாலும் மூக்கில் சதை வளர்றதுன்னு ஒரு முக்கியமான விஷயம் உண்டு. பாலிப்ஸ்னு சொல்லுவோம். இந்த பாலிப்ஸை ஆப்ரேஷன் பண்ணி தான் க்யூர் பண்ணுறது ஒரு மெத்தட் இருந்தாலும் ஆப்ரேஷன் இல்லாமலே பஞ்சகர்மாவில் நசியம்ன்ற ட்ரீட்மெண்ட் மூலமாக அந்த பாலிப்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கலாம். இது சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக செய்யும்போது அந்த உள்ள இருக்க சதையும் தலையில் இருக்க நீரானதும் இந்த அலர்ஜியோட தன்மையும் ஆட்டோமேட்டிக்காக சளியாக மாதிரி வெளியே வராமைக்கும். இது ஒரு 3 நாள், 7 நாள், 10 நாள், 12 நாள் அந்த நோயோட வீரியத்துக்கு ஏற்றாப்புல இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த சைனஸோட அலர்ஜியோட வேகத்தை கட்டாயம் நம்ம குறைக்க முடியும். சில பேருக்கு தும்மல் மட்டும் இல்லை, எப்போ பார்த்தா ரன்னிங், மூக்கு ஒழுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ள சிவியர் நோய்க்குமே கூட இந்த பஞ்சகர்ம மூலமாக அந்த மூக்கொழுகிறதும் சரி, அது சளியாக மாதிரி வெளியே கொண்டு வரதும் சரி, சளி நெஞ்சில் உரையாமல் இருக்கக்கும் சரி, இந்த பஞ்சகர்ம மூலமாக ரொம்ப எளிமையான முறையில் சளியை வெளியே கொண்டு வர முடியும். அதை வெளியே கொண்டு வந்த பிறகு உள்ள மருந்து மூலமாக எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ண மறுபடியும் அந்த சதை வளர்றதும் குறைஞ்சிரும். தும்மலோ, ரன்னிங் நோஸோ, மூக்கடைப்போ இது பூரா மாறும். இந்த எதிர்ப்பு சக்தி நல்லா அவங்க டெவலப் ஆகும்போது சில மூச்சு பயிற்சிகள் செஞ்சுக்கிட்டு உள்ள மருந்து மூலமாக எதிர்ப்பு சக்தி ஸ்ட்ராங் பண்ணும்போது திரும்பி இந்த நோய் வராமல் நம்மளால் கட்டாயம் குணப்படுத்த முடியும்.
பேரலைசிஸ், பக்கவாதம், மூளையில் ஏற்படக்கூடிய ஒரு இரத்த கசிவோ அடைப்போ, மூளையில் வரக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டோ ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய் தான் பேரலைசிஸ். நம்ம உடம்போட ப்ரெஷர் அதிகமானாலுமே மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் பாதித்து அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்ஸ் இறந்து போனால் வலது பக்கமோ இடது பக்கமோ ஏற்படக்கூடிய ஒரு வாதம் தான் இந்த பக்கவாதம் சொல்கிறது. இடது பக்கம் மூளை பாதிச்சா வலது பக்கத்தோட உடம்பு பாதிக்கப்படும், வலது பக்கத்தோட மூளை பாதிச்சா இடது பக்கத்தோட நரம்பு பாதிக்கப்படும். இப்படி பாதிக்கப்பட்ட நோயை எளிமையான முறையில் இந்த பஞ்சகர்மால குணப்படுத்த முடியும். இந்த பேரலைசிஸ்லேயே இது கைகால் விளங்காமல் போகிற மட்டும் தான் பேரலைசிஸ் இல்லை, முகவாதம்னு உண்டு. முகம் மட்டும் இழுத்துக்கலாம், கண்ணு மட்டும் பாதிக்கும், சில பேருக்கு கை நரம்பு மட்டும் பாதிக்கும், சில பேர் கை தூக்க முடியாமல் இருக்கும், சில பேருக்கு கை மரத்து போயிடும், கை சூவு பிடிச்சிடும், மரத்து போய் நரம்பு இழுக்க ஆரம்பிக்கும், உணர்வு தன்மை குறையும். இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பேரலைசிஸ் கூட இந்த பஞ்சகர்மா மூலமாக அருமையாக குணப்படுத்த முடியும். அந்த பேரலைசிஸில் இயற்கையாக ப்ரெஷர் அதிகமாக மூளையில் பாதித்த ஒரு பேரலைசிஸ் சொன்னாலும் சில ஆக்சிடென்ட் மூலமாக ஏற்படக்கூடிய பேரலைசிஸ்க்குமே இந்த ட்ரீட்மெண்ட் இதில் கொடுக்க முடியும். நோயோட கண்டிஷனை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த நோய் ஆரம்ப ஸ்டேஜில் அவங்க பேரலைஸ் ஆகி உடனே ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள எளிமையாக கரெக்டாக அந்த பஞ்சகர்மாவில் ஒரு 15-20 நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை நடக்க வைக்க அவங்களோட மூமெண்ட்ஸை நமக்கு உண்டாக்க முடியும். கொஞ்சம் நாள் பட்டு வரும்போது அந்த நோயை முதல் ஒரு 15 நாள் ஒரு கோர்ஸ் கொடுப்போம், தென் அவங்க உள்ள மருந்து கொடுத்து அந்த நரம்பை பலப்படுத்துவோம், அடுத்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற 2வது தடவை கொடுப்போம். இப்படி படிப்படியாக அந்த பஞ்சகர்மா மூலமாக இந்த பக்கவாத நோயும் கட்டாயம் குணமாக்க முடியும். இந்த பக்கவாதத்தினால வரக்கூடிய சைடு எஃபெக்ட், கை சுருங்கி போகிறது, கால் சுருங்கி போகிறது, அசைவல் இழந்து போகிறது, சதைகள் குறைஞ்சு போகிறது, இந்த முறையுமே இந்த பஞ்சகர்மாவில் இருக்கக்கூடிய பிளிச்சல், நவரக்கிழி, ஷீரதுமம், இந்த மாதிரி சில சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் மூலமாக கூட இந்த நோயை ரொம்ப அருமையாக குணமாக்க முடியும். இது பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எப்போ நம்ம இங்கே மெயின் பிரான்ச்லேயோ இல்லை எங்களோட பிரான்ச்சஸில் ஒரு டாக்டர்கிட்ட போய் நேராக பார்த்து அவங்களோட பழைய ரிப்போர்ட்ஸு, சம்டைம்ஸ் அவங்க எடுத்திருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை இதெல்லாம் கொண்டு போய் காமிச்சு நோயாளியை நேராக கொண்டு போய் காட்டும்போது எங்கள் மருத்துவர்கள் அவங்க நாடி பரிசோதனை பண்ணி அந்த நாடியில் அது எந்த விதமான வாதம்ன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கான கரெக்டான வைத்தியத்தை அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இது அருமையாக குணமாக்கலாம். இந்த பக்கவாதத்திலே 2 வகை உண்டு. ஒன்று ப்ரெஷர் கூடி பாதிக்கிறது ஒன்று, இன்னொன்று டயபெட்டிஸ் அதிகமாக பாதிக்கக்கூடிய பக்கவாதமும் உண்டு. அப்படி இருக்கும்போது டயபெட்டிஸ் பாதிச்சு இருக்கவங்களுக்கு டயபெட்டிஸ் மருந்து நீங்கள் நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை, நீரிழிவு நோய்க்குள்ள மருந்து நீங்கள் நிப்பாட்டணும் அவசியம் இல்லை. அந்த மருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே பக்கவாதத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு நம்ம ஆயுர்வேதத்தில் பண்ணலாம். இந்த 2 முறைக்கும் அடாப்ட் பண்ணக்கூடிய முறை தான் இந்த பஞ்சகர்மா முறை. இந்த பஞ்சகர்மா முறை நீங்கள் அந்த மருந்தை நிப்பாட்டிட்டு அந்த மருந்து செய்யணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா இது வெளிப்புறத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாதத்தை குறைக்கும். நீங்கள் உள்புறத்தில் இந்த மருந்து எடுத்துக்கலாம், அந்த மருந்து எடுத்துக்கலாம், எந்தவித பக்கவிளையும் இல்லாமல் இந்த முறை மூலமாக எப்பேற்பட்ட பக்கவாதமோ முகவாதமோ கைகள் நம்னஸோ பாதிப்புக்குள்ள நரம்புகளோ இதை எளிமையாக குணமாக்க முடியும். இதில் பர்கின்சன் ஒரு நோய் உண்டு. பர்கின்சன்றது மூளையோட அதிர்வுனால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதுவும் இந்த பஞ்சகர்மா மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோயை கட்டுப்படுத்தி குணப்படுத்த முடியும். இப்படி ரொம்ப குணப்படுத்த முடியாத நோய்களை கூட இந்த பஞ்சகர்மா ரொம்ப எளிமையான முறையில் குணமாக்க கட்டாயம் செய்ய முடியும். சரும நோய்கள், நம்ம தோலில் உண்டாகக்கூடிய ஸ்கின் டிசீசஸ், பர்டிகுலராக ட்ரை எக்ஸிமா, வெட் எக்ஸிமா, ட்ரைனஸ், ஸ்கின் பீல் ஆகிறது, இது போக பர்டிகுலராக சொல்லக்கூடிய சோரியாசிஸ். இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயில் முக்கியமான நோய் சோரியாசிஸ். இந்த சோரியாசிஸை உள்ள மருத்துவம் மூலமாக குணப்படுத்த முயற்சி பண்ணும்போது அதே சமயத்தில் இந்த பஞ்சகர்ம முறை ரொம்ப அருமையாக அந்த நோய் குணமாக உதவி செய்யும். இந்த பஞ்சகர்மாவில் முக்கியமாக இந்த சோரியாசிஸ்குள்ள மூலிகைகளை வச்சு தயாரிக்கப்பட்ட எண்ணெய்கள், இந்த பச்சை மூலிகளை வச்சு செய்யப்பட்ட பத்துகள், இந்த பச்சை மூலிகளை வச்சு செய்யக்கூடிய நீராவி குழிகள்,
இந்த மாதிரி முறைகள் மூலமாக தான் இந்த சோரியாசிஸ் நோயை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் ஆகி வரும்போது உள்ள மருந்துகள் மூலமாகவும் அந்த நோய் பரவாமல் தடுக்க முடியும். முக்கியமாக அந்த சோரியாசிஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க குறையுதுங்க, திரும்பி திரும்பி வருதுன்னு. இவங்க குணமாகுதுன்றது ட்ரீட்மெண்ட் எடுத்து குறைஞ்சி வரும்போது இவங்க டிஸ்கன்டினியூ பண்ணாமல் கரெக்டாக எங்கள் மருத்துவரை கரெக்டாக அவங்க திரும்பி திரும்பி கரெக்டாக ஆலோசனை பெற்று முறையான சிகிச்சை எடுத்து கரெக்டான முறையில் அவங்க கொடுக்கக்கூடிய மருந்துகளை ஃபாலோ பண்ணி இந்த பஞ்சகர்மாவை கரெக்டான முறையில் செஞ்சால் 80-90% அந்த நோயை நம்மளால் குணப்படுத்த முடியும். ஒன்ஸ் அது குணமாச்சுன்னா பின்ன எதிர்ப்பு சக்தி உண்டாகக்கூடிய ட்ரீட்மெண்ட் நம்ம உள்ள கொடுக்க நல்லாவாங்க. ஈவன் இந்த பஞ்சகர்மாவில் சோரியாசிஸ் முதல் டைமோ 2வது டைம் செய்யப்போ குணமானா கூட அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்பி இந்த ட்ரீட்மெண்ட் அவங்க செஞ்சுக்கலாம். நல்லா இருக்கும்போது கூட இந்த சோரியாசிஸ் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு அவங்க திரும்பி போய் கூட இந்த ட்ரீட்மெண்ட் பஞ்சகர்மாவை ஆயுர்வேத மருத்துவத்தோடு செய்யலாம். அப்படி இந்த நோயை அவங்க தொடர்ந்து கரெக்டாக சொல்கிற காலங்கள் வரைக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்து உணவையும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இந்த நோயை ரொம்ப எளிமையான முறையில் கண்ட்ரோல் பண்ணி குணப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பஞ்சகர்ம முறையில் எப்படி இந்த கடினமான நோய்கள், ரொம்ப குணப்படுத்த முடியாத நோய்கள், நாள்பட்ட நோய்களை எப்படி ட்ரீட்மெண்ட் செய்யணுன்றதை நீங்கள் இப்போ இந்த முறையில் பார்த்துருப்பீங்க. இந்த முறைகள் எல்லாமே இங்கே தலைமையகத்தில் இங்கே தங்கியிருந்து பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அது போக மற்ற பிரான்ச்சஸ்லேயுமே இந்த ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. இது சம்பந்தமுள்ள நோயாளிகள் அங்கே பிரான்ச்சஸ்லேயும் இல்லை தலைமையகத்தில் உள்ள அது கன்சல்ட் உள்ள டாக்டர்ஸை நீங்கள் வந்து நேராக வந்து பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா உங்கள் நோயோட வீரியத்தையும் அந்த நோய் எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு, இது எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் பஞ்சகர்மாவில், இது எல்லாரும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ஆண்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கு பெண்களும் தனிப்பட்ட முறையில் தான் இது ட்ரீட்மெண்ட் செய்யப்படுது. இந்த ட்ரீட்மெண்ட்டு ஒரு டாக்டரோட கண் பார்வையில் தான் எல்லாமே இருக்கும். அந்த டாக்டர் இந்த பஞ்சகர்மா ஃபுல்லாக ட்ரெயினான டாக்டர் தான் இருப்பாங்க. உங்களை செய்யக்கூடிய தெராபிஸ்ட்டுமே இந்த பஞ்சகர்மா படித்து முழுமையாக ட்ரெயின் ஆனவங்க மட்டும்தான் உங்கள் கூட இருந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க. இந்த மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் எங்களோட தலைமையகத்திலேயோ இல்லை பிரான்ச்சஸ்லேயோ போய் எங்கள் டாக்டர்ஸை நீங்கள் நேராக பார்த்து ஆலோசனை பற்றி கட்டாயம் பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். தன்வந்திரி நிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலை டாக்டர் எஸ் வேலாயுத பிள்ளை அவர்களால் 1945ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு டாக்டர் வி சோமசேகர் அவர்களால் வளர்ந்தது. இன்று 3வது தலைமுறையாக டாக்டர் எஸ் தன்வந்திரி பிரேம்வேல் அவர்களால் சிறப்பான முறையில் வழிநடத்தப்படும் ஒரே தன்னலமற்ற மருத்துவமனை நம் தன்வந்திரி நிலையம் ஆயுர்வேத வைத்தியசாலை.